நான் நிறைய தொழில் பண்ணிட்டேங்க. நிறைய நிறையா பிஸ்னஸ் சொந்தமா கேட்டரிங் சம்மந்தப்பட்டது, ஹோட்டல் கடை, ஹோட்டல் சம்மந்தப்பட்டது, விவசாயம் சம்மந்தப்பட்டது. ஒண்ணு விவசாயத்தில இருக்கிறது. இல்ல ஆடு மேய்க்க போறது. ஆடு வாங்கி சொந்தமா பண்றது. ஒண்ணு விவசாயம். 2வது ஹோட்டல் கடை வச்சு கூட பார்த்துட்டேங்க. சொந்தமா தொழில் பிஸ்னஸ் பண்ணி பார்த்துட்டேன். உணவு சம்மந்தப்பட்டது, பால் வியாபாரம் அத்தனையும் பண்ணிட்டேங்க. வாழ்க்கையில நான் ஜெயிக்கவும் இல்லைங்க. சம்பளத்துக்கு கூட போயிட்டேங்க. பால் வியாபாரத்துக்கு நான் சம்பளத்துக்கு கூட போயிட்டேங்க. இனியும் ஒன்றுமே ஜெயிக்க முடியலைங்க. என்னங்க காரணம்? நான் ஜெயிப்பனா தோப்பனா? ஒரு சாதத்தில் கேள்வி வருது. அந்த கேள்விக்கு பதில் என்ன தெரியுமா? அப்போ துலா லக்னம், லக்னாதிபதி சுக்கிரன் வந்து 10ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. 10ஆம் இடம்னா என்னங்க? கடகம் சந்திரனோட வீடா? ஆனால் அந்த சந்திரன் எங்கே இருக்கார் தெரியுங்களா? 10 கூடயும் சந்திரன் 2ஆம் இடத்துல இருக்கார். 2ஆம் இடம்னா என்ன? துலா லக்னத்துக்கு விருச்சிகம் 2ஆம் இடம். அந்த விருச்சிகத்தில் வந்து அந்த சந்திர பகவான் வந்து நீச்சமாயிடுறார். சந்திர பகவான் 10 கூடயும் நீச்சமாயிடுறார். அவர் வந்து சொல்கிறார், நான் சொந்த தொழில் நிறைய பண்ணிட்டேங்க. சொந்த பிஸ்னஸ் பண்ணிட்டேங்க. விவசாயம், உணவு சம்மந்தப்பட்டது, பால் வியாபாரம் அத்தனையும் பண்ணிட்டேன். நான் பிழைக்கவே முடியலைங்க. சம்பளத்துக்கு கூட நான் பால் வியாபாரத்துக்கு போயிட்டேங்க. அதுலேயும் பிழைக்க முடியலைங்க. இதுக்கு என்னங்க வழி? அவரோட சாதகம் துலா லக்னம், லக்னாதிபதி 10ஆம் இடத்துல கடகத்தில் இருக்கார். 10 கூடயும் சந்திர பகவான் விருச்சிகத்தில் இருக்கார். விருச்சிகத்தில் அப்போ செவ்வாய் வீட்டில் இருக்கார். செவ்வாய் வீட்டில் சந்திர பகவான் நீச்சம். அப்போ 10 கூட 2ஆம் இடத்துல இருந்து நீச்சம் ஆயிறாரு. இவருக்கு மைண்டு பூரா வந்து ஒருத்தங்கிட்ட போய் அடிமையாக வேலை செய்ய பிடிக்கல. நான் சொந்தமாக பண்ணுவேன்னு இருக்க பாட்டம் போட்டு சம்பாரித்த சொத்தை பூரா அழிச்சிட்டாருங்க. விற்று கடை வியாபாரம், ஹோட்டல் கடை வியாபாரம், விவசாயம் வேற பக்கம் வாங்கி பார்த்து, வேற பக்கம் தோட்டம் குத்தகைக்கு பிடிச்சி போட்டு பார்த்து எல்லாத்தையும் தொலைச்சிட்டாருங்க. அப்போ எப்படின்னா அந்த சந்திரன் 10 கூடையவனா நீச்சமாயிட்டாரா? அதே 7ஆம் இடத்துல ரிஷபத்தில் வந்து சந்திர பகவான் உச்சம் பெறாரா? என்னங்க, துலா லக்கணத்துக்கு யாருங்க? 8ஆம் இடத்துல உச்சம் பெறார். அதாவது துலா லக்கணத்துக்கு சந்திரன் 8ஆம் இடத்துல உச்சம் பெறார். துலா லக்கணத்துக்கு 10 கூடை சந்திரன் 2ஆம் இடத்துல நீச்சம் பெறார். துலா லக்கண அதிபதி சுக்கிர பகவான் 10ஆம் இடத்துல கடகத்தில் போய் உட்காந்துருக்கார். 10ஆம் இடம்னா சொந்த தொழிலா, சுய தொழிலா? சொந்தமாக செய்வேன், சொந்தமாக தொழில் செஞ்சு பிழைக்கணும், நான் சொந்தமாக தான் நான் வாழ்க்கையில் முன்னுக்கு வரேன். இதையே என்னதாங்க அவருக்கு? லக்கணாதிபதி 10க்கு போயிடுச்சு. சுக்கிரன் துலா லக்கணத்துக்கு 8 கூடையவனும் சுக்கிரனை 10ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்காரு. 8 கூடையும் 10ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. லக்கணாதிபதி 10ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. 10 கூடையும் சந்திரன் வந்து விருச்சிகத்தில் நீச்சமாக இருக்கார். எப்படிங்க செய்கிறது? ஏங்க நான் சொன்னேன், யாருங்க பார்த்து உங்களை சில தொழில் பண்ணியிருக்கிறீங்க, குத்தகைக்கு கூட தோட்டம் முடிச்சு போட்டுருக்கிறீங்க, யாரை கேட்டு செஞ்சீங்க? 10 கூடையும் சந்திரன் உணவு சம்மந்தப்பட்டது, விவசாயம், ஹோட்டல், கேட்டரிங் சம்மந்தம் எல்லாமே ஜீரோங்க. இதை எப்படி நீங்கள் செஞ்சீங்க? 10 கூடையும் சந்திரன் 2ஆம் இடத்துல நீச்சம், அதே அவர் 8ஆம் இடத்துல வந்து உச்சம். இதெல்லாம் நீங்கள் செய்யலாமா? யாருங்க சொல்லி கொடுத்தது அப்படின்னு கேட்டால், கோச்சிக்காதீங்கய்யா, சொன்னாங்க, நானும் என் மனசுக்கு பட்டதை நான் செஞ்சேன். ஒருத்தர் சொல்கிறாங்கிறது இருக்கட்டும், என் மனசுக்கு பட்டதை நான் செஞ்சேன். அது ஒன்றுமே நான் ஜெயிக்க முடியலைங்க. இதுக்கு ஜெயிக்கிறதுக்கு என்னங்கய்யா வழி அப்படின்னு அந்த சாதகர் கேட்குறாரு. இது வந்து பல சாதகத்தில் பார்த்ததில் நான் விளக்கம் சொல்கிறேன். அந்த சாதகரை வந்து கேட்குறாரு. இப்போ லக்கணத்துக்கு வந்து இப்போ துலா லக்கணங்க, துலா லக்கணத்துக்கு 10ஆம் இடங்கிறது சூரியன் வீடு, 11ஆம் இடங்கிறது சூரியன். அதாவது துலா லக்கணத்துக்கு 11ஆம் இடங்கிறது சூரிய வீடு, 10ஆம் இடங்கிறது கடகம் சந்திரனோட வீடு. சந்திரன் 2ஆம் இடத்துல நீச்சம், 8ஆம் இடத்துல உச்சம், லக்னாதிபதி சுக்கிரனும் 8ல் உச்சம். அப்போ பாருங்கள், நான் என்ன சொல்லணும்னா, 11ஆம் இடத்து நான் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணும், வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும், சொந்த தொழில் பண்ணணும், சம்பளத்துக்கு போனாலும் ஜெயிக்கணும் அப்படின்னு நீங்கள் உங்களோட என்ன உங்கள் சாதத்தில் இருக்குங்கிற கொடுப்பனை மாதிரியே பார்க்கணும். சரி, ஜெயிக்கிற சாதகம் எப்படிங்க? அப்போ துலா லக்கணத்துக்கு 10ஆம் இடம் சூரிய திசை ஓடணும். உங்கள் துலா லக்கணத்துக்கு வந்து 6ஆம் இடம் யாருங்க? 6 குடையவன். அந்த 6 குடையை சொல்லக்கூடாது, குருவோட திசை ஓடணும். உங்கள் துலா லக்கணத்துக்கு 11ஆம் இடம் யாருங்க? சூரிய திசை ஓடணும். அப்போ உங்கள் துலா லக்கணத்துக்கு 2 குடையும் யாருங்க? விருச்சம், அவரோட திசை ஓடணும். ஒன்று பண்ணுங்க. அப்போ 10ஆம் இடம் யாருங்க? 10ஆம் இடம் வந்து சந்திரன், அதுதான் உங்களுக்கு நீச்சமாயிட்டாரே. இப்போ நீச்சமானான்னா அப்போ நீங்கள் சொந்த தொழிலாம் அதில் வீழ்ச்சி தான் சந்திக்கணும் இப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது. சரி, அந்த 10ஆம் இடத்துல நான் ஜெயிக்கணுங்க, அதுக்கு என்ன வழி? நான் இது வரைக்கும் தோத்துட்டேன், இப்போ சம்பாரித்து எல்லாமே போயிடுச்சு. அப்போ 10ஆம் இடம் சந்திர பகவான் உங்களுக்கு வந்து 2ஆம் இடத்துல வந்து உச்சம், அதை நீச்சம் பெறார். மனோகாரகன். அப்போ மனோகாரன்னா அப்போ வடக்கும்னா இருக்கிற உக்கிரமான காளி, துர்க்கை. இப்போ கரூரில் பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் காலேஜு கிளவரம்
ஊரணி காளி துர்க்கைன்னு இருக்குது. அவ்வளோ பவரான தெய்வம், அவ்வளோ பவர்ஃபுல்லான தெய்வம். அப்போ உங்களுக்கு துலா லக்னத்துக்கு 10 குடை சந்திரன், சந்திரனுக்கு அதிதேவை ஊரணி காளி துர்க்கை, காளியம்மன், இந்த மாதிரிலாம் வந்து சார்ந்த தெய்வம் எல்லாமே கிழக்கு பார்க்க இருக்கும். உக்கிரமான பவரான தெய்வம் பூரா வடக்கு பார்க்க இருக்கும். அப்போ நீங்கள் வடக்கு பார்த்து தெய்வத்தை கும்பிடுங்க. உங்களுக்கு சந்திரமயம் நீச்சமாக இருந்தாலும் நீங்கள் வாழ்க்கையில் சேர்ப்பீங்க, வாழ்க்கையில் முன்னுக்கு வருவீங்க. இதுதாங்க சாதகம். அப்போ அந்த துலா லக்னம் அதிபதி சுக்கிரன் 10ஆம் இடத்துலன்னா என்ன நிலத்தில் வரணும் மெயினாக பார்க்கணும். சரம் சிரம் உபயம், அப்போ அது சரத்தில் வந்து உட்காந்துருக்காரு. அப்போ தொழில் நீங்கள் வந்து ரொம்ப ஸ்பீடாக இருப்பீங்க. அப்படி ரொம்ப ஸ்பீடாக தொழில் பண்ணி 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 தான் நீங்கள் தோற்று நிற்கிறீங்க. புரியுங்களா? உங்கள் சாதத்தை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. உங்களுக்கு தெளிவாக சாதகம் சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ஆன் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு என்னுடைய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள்.